சார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஷாப் பார்க்குறது வந்து ஆட்டோ ஸ்பேர் பார்ட், பைக் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே பில்லிங் சாஃப்ட்வேர் சார் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அதுமாரி தான் மாஸ்டர், என்ட்ரி, ரிப்போர்ட் மொத்தம் 3 இருக்கும். இதில் மாஸ்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். ப்ராடக்ட்டு, கம்பெனி, கேட்டகிரி, கஸ்டமர் அண்ட் சப்ளையரு. இல்லை என்ட்ரியில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் வந்துடும், ப்ரொஃபார்மா வந்துடும், கொட்டேஷன் வந்துடும், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்துடும், பர்ச்சேஸ் என்ட்ரி வந்துடும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வரும், அக்கௌண்ட் வவுச்சர் வரும். இல்லை ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லிங் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. ஜிஎஸ்டி வந்து சேல்ஸுக்கும் வரும், பர்ச்சேஸ்க்கும் வரும், ரெண்டுமே வரும். இதில் சேல்ஸ் ரிட்டனு, ஸ்டாக் ரிப்போர்ட்டு, ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே புக்கு. எல்லாத்துலேயுமே நம்ம சாஃப்ட்வேரில் காமனாக பார்த்திங்கன்னா டே புக்கு இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் வரும். இதில் ப்ராடக்ட் டீட்டெயிலில் வந்து ப்ராடக்ட் கோடுங்கிறது வந்து நம்ம சர்ச் பண்ணி நார்மலாக எடுக்கிறதுக்கான கோடு. இதில் வந்து என்ன ஆக்சிலேட்டர் கேபிள், என்ன வண்டிக்கு ஆக்டிவா 6 BS4ன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்டோட நேமு இதுதான் வந்து பில்லில் ப்ரிண்ட் ஆகும். அதுதான் இதுக்குள்ளே ஒரு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் அதுமாதிரி குவான்டிட்டி, பீஸு, மீட்ரு, ஃபீட்டு, கேஜிஸு எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் வந்து நம்ம மெயினாக வந்து என்ன கொடுக்கணும்னா கம்பெனி நேம்னால் அதில் கரெக்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டில் கரெக்டாக வரும். கம்பெனி நேம் எதுக்கு, கம்பெனி கேட்டகிரினா நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி கம்பெனி நேமும் கேட்டகிரியும் நம்ம கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கேட்டகிரி, பீஸ் கணக்கு, மெஷர்மெண்ட்டு, மினிமம் ஸ்டாக்கு 5, இது டைப் டி டைப்பா எஸ்ன்னு ஒன்று வரணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்த ரேட்டை இதில் போடணும். 294 ரூபான்னு வச்சுன்னா 294 ரூபா. எம்ஆர்பி வந்து அதில் உள்ள எம்ஆர்பி. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ் இல்லாத ரேட்டை இதில் போடணும். பர்ச்சேஸ் நம்மளுக்கு வரணும் அந்த ரேட்டை இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 2 ரேட் இருக்கும். ஹோல்சேல் ரேட் இருக்கும், மிடில் ரேட் இருக்கும். அதுமாரி சப்ளையர் நேமும் நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ணிடலாம். இந்த இருக்குங்களா சப்ளையர் நேம், இதுலேயே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம் சப்ளையர் நேமு. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு நம்ம பர்சன்டேஜாகவும் கொடுத்தா எடுத்துக்கும், இல்லை டேரெக்டாக அமௌண்ட்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். நெட் அமௌண்ட் எவ்வளோதுங்கிறது இதில் நம்ம இங்கே சர்ச் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறதா இருந்தால் எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருக்குன்னு. எஃப் அடிச்சிங்கன்னா எஃப்ல உள்ளது எல்லாம் வரும், ஏ அடிச்சிங்கன்னா ஏல உள்ளது எல்லாம் வரும், சீன் அடிச்சிங்கன்னா சீனில் உள்ளது எல்லாமே கீழே வரும், விவோ. இதில் வந்து ப்ராடக்ட் வந்து அன்லிமிட்டடாக தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம் ப்ராடக்ட்டை. அடுத்தது சேல்ஸ் பில்லு போட்டிங்கன்னா சேல்ஸ் பில்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷாக க்ரெடிட்டாங்கிறது இதில் வந்து ரேட்டு 2 ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு, வித்து ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியா. இதில் வந்து மொத்தம் 3 டைப்பில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தர்மல் 3 இன்ச்லேயும் எடுத்துக்கலாம், A4 A5லேயும் எடுத்துக்கலாம். 3 டைப்பில் இதில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு டிஃபால்ட்டு பார்த்திங்கன்னா தர்மலில் தான் இருக்கும். இதில் வந்து கமிஷன் ஸ்டாஃப் நேமு, கமிஷன் வராது. இதில் வந்து இவங்க நேமு நம்ம நார்மல் இது. இதில் வந்து நம்ம மெக்கானிக்கல் யார் மெக்கானிக்கல் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட நேமு இதில் போட்டுருணும். மெக்கானிக்கல் நேமு, மெக்கானிக் இருப்பாங்க அவங்களோட நேமு இதில் போட்டுருணும். ஓப்பனிங் அவங்களோட பேலன்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். ஓப்பனிங், க்ளோசிங், அவங்க எதுவும் க்ரெடிட்டில் வச்சுருந்தாங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் போடுறோன்னு வைங்க அவங்க பேரில், ஆக்சுவலி கேபிள் போடுறோம்னா நம்ம அதுமாரி சர்ச் பண்ணி ப்ராடக்ட்லாம் எடுக்கிறோம்ல, இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு லிஸ்ட்டு போடுறப்ப ப்ராடக்ட்லாம் வருதுல, அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னா நம்ம கீபோர்டில் பார்த்திங்கன்னா கேமிங்க்கு வந்து ஒரு 4 அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அப் அண்ட் டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு. இதில் ப்ராடக்ட்டை நம்ம கீழே இறக்கணும், இது செக் பண்ணணும்னா டவுன் ஏரோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும், அப் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும். இதை செலக்ட் பண்ணால் என்ட்ரு தட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும். என்ட்ரு தட்டி எவ்வளோ குவான்டிட்டி போட்டு இன்னொரு என்ட்ரு, சரிங்களா? என்ட்ரு தட்டினா அடுத்த ப்ராடக்ட் வரும். இதோட ஓகே பில்லு முடிஞ்சிருச்சுன்னா அந்த 4வது ப்ராடக்ட் கோடுக்கிட்ட நிற்கிது பாருங்கள், அங்கே வச்சு பில்லு பிரிண்ட்டு கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ், இல்லைனா பிரிண்ட்டு பில்லு, டேரெக்டாக பில்லு பிரிண்ட்டு கொடுத்துடலாம்.
அதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நேமு என்ட்ரு தட்டினா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது இதில் மென்ஷன் பண்ணணும். வெஹிக்கிள் நம்பர் இதில் போட்டுடணும், வண்டி நம்பரு TN20 இதுமாரி. இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 3500 3500 போட்டு என்ட்ரு தட்டினா உங்களுக்கு இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, இப்போ 2000 ரிசீவ் பண்ணுறீங்கன்னா கையில் சில்லறை கொடுக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் நார்மல் அதேமாரி தான் சேம். இதில் கொட்டேஷன் ரொம்ப தேவைப்படாது. ஸோ வைக்கிறது. அப்புறம் இதில் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, நம்ம யார்கிட்டேருந்து வாங்குறோங்கிறத சப்ளையரு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று சொல்ல ஒன்று சாரி, இதில் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் டீட்டெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமரும் சப்ளையரும், அப்புறம் மெக்கானிக்கல் கமிஷன் பார்ட்டி அவங்களையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இதுக்குன்னா ஏதாச்சும் ஒரு பேர் நம்ம அடிக்கிறோன்னு நீங்கள் போட்டு அவங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. மெக்கானிக்னா கமிஷன் பார்ட்டியை செலக்ட் பண்ண மெக்கானிக்கலாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இது கொடுப்பீங்கல்ல, அதுக்காக என்ன ஆகுனா கமிஷன் ஸ்டாஃபுக்கு கமிஷன் ஸ்டாஃப்லேயே இருக்கும். அதில் அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு எது ஓப்பனிங் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு எது போகிறதா இருந்தால் போட்டுட்டு ஃபோன் நம்பரு GST நம்பரு போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இது இருக்குங்க ஆல்ரெடி உள்ளது நம்ம போட்டது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி சேம் அதேமாரி தான் இருக்கும். இங்கே இன்வாய்ஸ் நமக்கு வர இன்வாய்ஸை பற்றி என்ட்ரி கேஷு என்ன டேட்டுக்கு வந்ததுங்கிறத கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் யாருங்கிறத செலக்ட் பண்ணிடணும். சப்ளையர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ரேட்டு இந்த ரேட்டு அங்கே போட்டோம்ல இன்க்ளூடிங்கா இல்லை எக்ஸ்க்ளூடிங்கான்ட்டு அதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிடணும். போட்டு நீங்கள் பில்லு போட வேண்டியதான். ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே பில்லு போகிறோம்னா அதுமாதிரி ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்கோன்னா ரேட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணி இதில் சேவ் மட்டும் பண்ணால் F4 அழுத்தினா சேவ் மட்டும் ஆகுது. பில்லு ஆகி இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டாக போய்ட்டுருக்கும். இது எரேஸ் பண்ணிவிட்டு 2ஆவது நம்பர் அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா பழைய பில்லுலாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னா அந்த நம்பர் இருக்குங்களே, இந்த நம்பரை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு எந்த பில்லு இப்போ 20ஆவது நம்பர் பார்க்கணுன்னா அதை போட்டு எடுத்து இருக்குன்னா உங்களுக்கு பில்லு பழைய பில்லு ஓப்பன் ஆகிடும். அடுத்து ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டில் டேட் வைஸு அண்ட் ப்ராடக்ட் வைஸு வெஹிக்கிள் வைஸ் இருக்கும். இப்போ டேட் வைஸ் போனீங்கன்னா என்ன ஃப்ரம் டு டேட்டு டேட்னு என்ன ஓகே. இவங்க கஸ்டமர் நேமு வெஹிக்கிள் நம்பரு என்னங்கிறது இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது, என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குங்கிறது இதில் வரும். இந்தாண்ட போனீங்கன்னா கமிஷன் ரிசீவ் பண்ணது யார், கமிஷன் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களோட நேம் இதில் வந்துடும். அடுத்தது இது வந்து ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறது, என்னென்ன ப்ராடக்ட் இன்றைக்கி மட்டும் போயிருக்கு அப்படிங்கிறது. டேட் வைஸ் கொடுத்துருந்தாலும் வரும், ப்ராடக்ட் வைஸ் கொடுத்துருந்தாலும் வரும். செயலாளர் இதில் உள்ளது உள்ளே உள்ளவங்க என்ட்ரு தட்டினோம்னா உள்ளே போய் இது கம்பெனி என்ன கேபிள் எவ்வளோ அமௌண்ட்டு எந்த பில் நம்பரு அப்படிங்கிறது இதில் வந்துடும். கஸ்டமர் நேம் போட்டிருந்தீங்கன்னா கஸ்டமர் நேம் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, அதில் வந்து டேட் வைஸும் இருக்கும் ப்ராடக்ட் வைஸும் இருக்கும். வெஹிக்கிள் நம்பர் இது மென்ஷன் பண்ணி போட்டாங்கன்னா பின்னாடி உள்ளது. இப்போ இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் இருக்கும். டேட் வைஸில் எந்த டேட்லேருந்து இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு மட்டும் வேணால் இவங்க பேரில் இவ்வளோ பில்லு போயிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு ஸ்டாக்கு வந்துருக்குங்கிறது இதில் ஸ்டாக்கு இவ்வளோ இன்வாய்ஸ் நம்பரு என்னங்கிறது இதில் இதில் வந்து அமௌண்ட்டு மட்டும்தான் காமிக்கும். இதிலே நம்ம ப்ராடக்ட் வைஸ் பார்த்தோம்னா அதிலே ப்ராடக்ட் வைஸ் இருக்கும். அதில் ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். அதுக்குள்ளே என்ட்ரு தட்டினா உள்ள டீட்டெயில் வந்துடும், யார்கிட்டேருந்து வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், ஒரு பீஸோட ரேட்டு எல்லாமே இதில் வந்துடும்.
ஜிஎஸ்டி ரிப்போர்ட். இது வந்து சேல்ஸ் வைஸ் பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் வச்சு பார்க்குறது. நம்ம இன்வாய்ஸ் போட்டுருப்போம்ல, அது இன்றைக்குள்ள இன்வாய்ஸ் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட். அப்போ 18% ஆட்டோமேட்டிக்காக அது 9 பிரிச்சிடும். அவன் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் வரும். ஸ்டாக் சேம் அதே தான். என்ன கம்பெனி, என்ன இது, கோடு, வியூ கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் ஸ்டாக்கு டிக் பண்ணிவிட்டு வியூ. இதில் பார்த்திங்கன்னா இன்னு, அவுட்டு, க்ளோசிங். என்னதுன்னா இன்னுங்கிறது நம்மளுக்கு வந்தது, அவுட்டுங்கிறது வந்து வெளில போனது, சேல் ஆனது. க்ளோசிங்குங்கிறது க்ளோசிங் ஆகி நம்மள்கிட்ட இருக்கிறது, அதுக்கான வேல்யூ உள்ளது வரும். வேல்யூ நம்ம இதில் ஸ்டாக் இல்லாததுனால 0 நிற்கிது. அதுக்கான டேக்ஸு எவ்வளோதுங்கிறது இதில் காமிச்சோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட். இது வந்து எல்லாமே ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறதெல்லாம் இதில் வந்து வந்துடும். -i எல்லாமே இதில் வந்துடும் ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா கமிஷன் ஸ்டாஃபு. இதில் இந்த சாருங்கிறவங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டேட்டை நீங்கள் இதில் போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து பாருங்கள், குவான்டிட்டிலாம் எவ்வளோது வாங்கியிருக்காங்க, ரேட்டு என்ன வாங்கியிருக்காங்க, அமௌண்ட் எவ்வளோது இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணியிருக்கோமாங்கிறது டீட்டெயில் இதில் மொத்தமாக வந்துடும். இல்லை ஒருத்தவங்க பேரில் உள்ளது மட்டும் பார்க்கணுன்னா நம்ம ஒருத்தவங்க பேரை மட்டும் டிக் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தா அவங்க பேரில் இருந்துச்சுன்னா வரும். இதை வாங்கியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க, கிளச் லிவர் வாங்கியிருக்காங்க, அப்புறம் பிரேக் ஷூ அது வாங்கியிருக்காங்க செட்டு, அப்புறம் யோக்கோங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. வாங்கி மொத்தம் பில் அமௌண்ட்டு இதுலேருந்து அவங்க நீங்கள் கமிஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது டே புக்கு. டே புக்னால் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிறது இதில் வந்துடும். வரவு செலவு கணக்கு பார்த்தது எல்லாமே இதில் வந்துடும். லெட்ஜர்னால் ஒவ்வொருத்தவங்க பேரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் ஒரு பிரச்சனை இல்லை. க்ரெடிட்டில் இருந்துச்சுன்னா க்ரெடிட்டு. இது அக்கௌண்ட் வச்சர் எதுக்குன்னா நம்ம எக்ஸ்பென்ஸு, கரண்ட்டு பில்லு கட்டுறது இது எல்லாமே நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதை ஒரு ஹெட்டாக க்ரியேட் பண்ணிடணும். சப்ளையர் கஸ்டமர் டீட்டெயில்ஸில் அங்கேயே நம்ம ஹெட்டு எக்ஸ்பென்ஸ்லாம் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கீழே இருக்குங்களா குரூப் ஆஃப் லெட்ஜரு. இதில் போய்ட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கும். கேபிட்டலு, எக்ஸ்பென்ஸு, இன்கம்மு, கமிஷனு, இன்ஜினியரு, சேல்ஸ்மேனு இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்ம ஹெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இன்னும் இது அக்கௌண்ட் வச்சரில் போய்ட்டு எதுவும் பணம் கொடுக்குறது, ரெசிப்ட் பண்ணுறது எதுவும் போட்டோம்னா நம்மளுக்கு இது வரவு செலவு கணக்கு இதுலேயே வரும். செலவு பண்ணுற கணக்கு இதில் வரும். ரெண்டும் சேர்ந்து ஒரே இதாக நம்மளுக்கு காமிக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு 2 வீலருக்கும் போட்டுக்கலாம், 4 வீலருக்கும் போட்டுக்கலாம். சேம் ரெண்டுமே போட்டுக்கலாம். தேங்க்யூ.